10/8/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு திங்கட்கிழமை ஆடி மாதம் 25ஆம் தேதி தேய்பிறை துவிதியை திதி காலை 6:36 வரை. பிறகு திரையோதசி திதி விடியற்காலை 3:40 வரை. திருவாதிரை நட்சத்திரம் மதியம் 12:01 பிறகு புனர்பூச நட்சத்திரம். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. மேசராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு விசித்திரமான நாளாக அமையும். காரணம் என்னென்னா, பகைவர்கள் கூட நண்பர்களாக வந்து உங்களோட அந்யோன்யமாக பேசக்கூடிய ஒரு நாள். என்ன காரணம்னா, உங்கள் ராசிக்கு 6 புதன் பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தில் இருக்கார். எதிரிகள் கூட உங்களுக்கு பணிகிற அளவுக்கு உங்களுடைய மனோநிலை ரொம்ப மென்மையாக இருக்குதுன்னு சொல்லி எதிர்க்கே தெரியுது. அப்போது குடும்ப ரீதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்யோன்யம், தொழில் ரீதியில் பார்த்தீங்கன்னா லாபகரமான முறை, நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் பார்த்தீங்கன்னா தனக்கு மட்டும் இல்லாத மற்றவங்களுக்கும் அது சாதகமாக இருக்கணும். இப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கின்ற ஒரு அற்புதமான நன்னாள் தான் இன்று. எதிர்க்கே உங்களுக்கு பிடிக்குன்னு பாருங்கள். அப்போது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே திடீர்னு கோபம் வரும். ஆனால் அடுத்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ குழந்த மாதிரி ஆகிடுவீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற வீக்னஸ். மைனஸ் ப்ளஸ் ரெண்டுமே கலந்து செயல்பட்டுட்டே வாழ்க்கையை அற்புதமாக கொண்டு போகணுன்றதுக்கு இன்றைய ஒரு நாள் முடிவெடுப்பீங்க. எப்பவுமே இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி முடிவெடுப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் மேலே வந்து அப்படி ஒரு அலாதி பிரியமாக இருக்கும். குழந்தைங்களோட வளர்ச்சியில் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க இன்றைக்கி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நட்பு வட்டாரத்தில் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்றதை முடிவெடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். கொடுத்த கடனுக்கு திரும்பி வாங்குகிற அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து அதிக கவனம் செலுத்திகிட்டே இருப்பீங்க. உடல் மீது அவ்வளோ அக்கறை இருப்பீங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது, மன ரீதியை வந்து திடப்படுத்திக்கிறது, தியானங்கள், யோகா, எப்போவுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத, இந்த பெர்ஃபெக்ஷன் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரியே எல்லா விதத்திலையும் தோணும் உங்களுக்கு. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 4. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று ஒரு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நன்னாளாக அமையும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் போயிட்டுருக்கு. வார்த்தைகள் அவ்வளோ பலமாக இருக்கும். சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு சொல்லி துடிப்போடு இருப்பீங்க. நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சத்தியத்துக்கு கட்டுப்படணும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்பீங்க. இப்போ இதுவரையிலும் சத்தியத்துக்கு கட்டுப்படலையா அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி எடுக்கிற முடிவு சில பாதிப்பால் தான் எடுக்கிறோம். அந்த பாதிப்பால் எடுக்கிற விஷயந்தான் முழுமையாக இருக்கும். யாருமே வந்து பாதிப்பு அடையாமல் யாருமே வந்து சில முடிவு எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா புத்திர வழியில் சில முடிவு எடுப்பீங்க, உற்றார் உறவினர் வழியில் சில முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும், சில விஷயங்கள் பாதகமாக கூட இருக்கும். அப்படி எடுத்தால் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு தெளிவாகும். அதே நேரத்தில் தொழில் முறையில் பார்த்தீங்கன்னா கூட்டு முயற்சிகள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. எப்பவுமே கூட்டணி ஆகாது உங்களுக்கு. உங்களுடைய எண்ணங்களுக்கும் எதிராளி எண்ணங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நீங்கள் வந்து நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க, அதில் சில வந்து வேறு மாதிரி நினைப்பாங்க, அது உங்களுக்கு பிடிக்காது. இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் லாபகரமாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் வந்து அற்புதமான யோகம் உண்டு. வியாபாரிகளுக்கு அதிக லாபம் ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 4, 3, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கற்பகாம்பாள். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே 2 யோசனை இருந்துகிட்டே இருக்கும்.
அந்த 2 யோசனையுமே உங்களுக்கு வந்து இன்றைக்கி சாதகமாக இருக்கும். நீங்கள் எதை திங்க் பண்ணாலும் லாபம்தான். அந்த லாபத்துக்கு ஏற்ப செலவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு நம்ம வந்து அதை வச்சு நாளைக்கு பார்த்துக்கலான்ற மாதிரிலாம் சிந்தனை உடையவர் இல்லை. எப்பவுமே வந்து இன்ப ராசின்னு சொல்லுவாங்க மிதுனத்தை. அதே மாதிரி அதிகார ராசின்னு சொல்லுவாங்க. அதிகாரமாகவும் சம்பாதிப்பீங்க, அதை அதிகாரமாக தான் செலவு பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட வந்து அந்த அதிகாரம் இருக்குது. 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெற்று சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தனப்பெருக்கம் உண்டாகும், எதிர்பாராத அளவுக்கும் தனப்பெருக்கம் உண்டாகும். சொத்து வாங்கி போடுவீங்க, வாகனம் புதுசாக வாங்குவீங்க, சொந்த பந்தங்களை அரவணைப்பீங்க. இது எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு உற்சாகம் கலந்த ஒரு நாளாக இன்று அமையும். கலைத்துறையினர்களுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்க விருதுகள் தேடி வரும். அரசியலில் நுழைஞ்சி பெரிய லெவலில் வரலாம் அப்படின்ற ஆசை உருவாகும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 4. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, நீலம். வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காளிகாம்பாள். கடகராசி நேர்களே, இன்று கடகராசின்னு சொன்னாவே பார்த்தீங்களா ஜலராசி, நீர் ராசின்னு சொல்லுவாங்க. மனசை வந்து ஒரு இடத்துல நிற்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வந்து எதை நினச்சாலும் அதை செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு வைராக்கியம் உடைஞ்ச ராசி. அது நெகட்டிவோ பாசிட்டிவோ அது பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு துணிச்சல் மிக்க ராசி. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ராசியாதிபதி சந்திரன் ஆட்சி பெறுது. இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் வந்து சந்திரன் அமர்ந்திருக்காரு. அது வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வெளிநாட்டோட தொழில் தொடர்பு ஏற்படுத்தி கொள்வீங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மனைவி வழியில் வந்து உங்களுக்கு லாபங்கள் அதிகம். அதே மாதிரி மனைவிக்கு கணவன் வழியிலேயே லாபங்கள் அதிகம். கூட்டு குடும்பம் வாழக்கூடிய வாய்ப்பு உருவாகும். குழந்தைகள் உங்களுக்கு அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் இருக்கின்ற குழந்தைகள். அவங்க கல்வி முறையில் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ அரசமர விநாயகர். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் கோச்சார் ரீதியில் பார்த்திங்களா பொருள் வரவு அதிகரிக்கும். ஏதாவது ஒரு வழியில் வந்து எங்கேயாவது நீங்கள் கொடுத்த கடன் டக்குன்னு கிடச்சிரும். அதே நேரம் பார்த்திங்களா புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். நீண்ட தூர பயணங்களில் சில அனுபவங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் அனுபவம் தானே முக்கியம். ஏன்னா படிப்பை விட அனுபவம் இருந்தால் தான் இன்றைக்கி வாழ முடியுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் கல்வி விஷயமும் அற்புதமாக இருக்குங்க. அவங்களுடைய புத்திசாலத்தை நினச்சி நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா குழந்தைங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ யோகமாக இருக்குங்க. காரணம் என்னென்னா, ஏன்னா சிம்ம ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று சூரியனோட சம்மந்தப்படுதுங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்றைக்கி யோகம் பாருங்கள். குழந்தைங்க பேரில் சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. குழந்தைங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. அதே நேரம் வீட்டில் தடைப்பட்டு வந்த திருமணம் பெண்களுக்கு தடையின்றி நிறைவேறக்கூடிய யோகம். பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனை இருந்துட்டு வந்தது. அந்த சொத்து பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு வழக்குகள் வெற்றி பெறும். இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 5. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மரகத பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திரம் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து புனர்பூச நட்சத்திரம். 10ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டிருக்கும் போது உங்களுக்கு எதை தொட்டாலும் பொன்னாகும். பகைவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். ஆனால் எப்படி ஆனாலும் உஷாராக இருக்கிறது நல்லது. ஏன்னா கன்னிராசி பொறுத்தளவு பார்த்திங்களா, நீங்கள் எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லி 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 எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. நீங்கள் அதே இடத்துல இருந்துட்டு இருக்கிறமேன்ற நிலை மாறி நீங்கள் பெரிய லெவலில் வரணுங்கிறதுக்காக சில முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு வந்து வெற்றிகரமாக முடியும். காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் அறிவு ஸ்தானத்துக்கு சனி பார்வைப்படுறாரு. சனி எப்பவுமே பாடம் சொல்லி கொடுக்குறவர். வாழ்க்கையினுடைய நெகட்டிவ் இதுதான்ப்பா,
இந்த நெகட்டிவ்லாம் தூக்கி போட்டு பாசிட்டிவான நிகழ்ச்சியில் வந்து உள்ள என்ட்ரி ஆகுங்க. தேவையில்லாத சிந்தனை நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களை வந்து சுத்தப்படுத்த போடுவார் சனி பகவான். சனீஸ்வர பகவான் என்றைக்குமே நல்லது தான் செய்வார், தீயது செய்ய மாட்டாருங்கிறது உறுதியான மேட்ரு. குழந்தைகளால் வந்து குழந்தைங்க வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய அரவணைப்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, பண்புள்ளவங்களான குழந்தை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி கணவன் அமைஞ்சது இறைவன் கொடுத்த வரம் தான் அப்படின்னு மனைவி நினைக்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நன்னாள் தான் இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மரகத பச்சை, நீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மன திருப்தியான நன்னாள். காலையில் எழுந்த உடனே நரிமுகத்தில் முழித்த மாதிரி நம்ம இன்றைக்கி எது தொட்டாலும் பொண்ணாகும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சண்டை சச்சரவு வீட்டில் இருந்ததெல்லாம் சுமூகமாகி ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கி அமையும். தேவையில்லாத பிரச்சனை கடைசியில் பார்த்தா ஜீரோவாக இருக்கும். சண்டையில் ஈகோ பிரச்சனையை தூக்கி போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குன்றதுக்கு இன்னைக்கு புரிஞ்சுக்குப்பீங்க. ஏன்னா பட்ட கடன் தொட்டதெல்லாம் வந்து குழப்பங்கள் இதெல்லாம் சந்திச்சிட்டு பிறகு அலை வந்துட்டு பிறகு அப்புறம் ஓய்வு இல்லை. குடும்பத்தோடு ஒன்றி வாழக்கூடிய வாய்ப்பு தான் சிறந்ததுன்றத இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா தாய் தகப்பன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. தாயின் வழி உங்களுக்கு சொத்து வந்து சேரும். தகப்பனுடைய அன்பும் பாசமும் உங்களுக்கு வரும். சகோதர உறவுகள் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை கொடுத்தாலும் அந்த பாச உணர்வு மட்டும் போகாதுங்க. அதனால் நீங்கள் அவங்கள அரவணைச்சு கொண்டு போவீங்க. கலைத்துறையினர்களுக்கு அலைச்சல் அதிகரித்ததுடன் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 6, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் உன்னதமான நன்மை தரக்கூடிய சில விஷயங்களுக்கு நியாயம் தர்மம் பார்க்கக்கூடிய நன்னாள். தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக பணவரவு வந்து சேரும். விருச்சிக ராசின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா உழைப்பாளி. எப்போவும் ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ரெஸ்ட்டே இல்லாத உழைக்கிற ஒரே ராசி விருச்சிக ராசி அப்படிங்கிறத நிரூபிப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா பல விதத்தில் பல வழியில் வந்து சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் வந்து கலை இலக்கியம் அரசியலில் வந்து அதிக ஈடுபாடு கொள்ளுவீங்க. அறிவு ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட இன்னொருத்தர் போய் அடிமையாக வேலை செய்கிறது கூட தோணாது. ஏன்னா விருச்சிக ராசி வந்து யாருக்கும் அடிமை இல்லை. ஏன்னா முதலாளித்துவமாக தான் இருப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடிய ராசி. அதனால் நீங்கள் வந்து முதலாளி தான் அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய நன்னாள். இன்று உங்களுக்கு கலைத்துறையில் சில பேர்த்துடைய வாய்ப்புகள் வந்து கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். அதே நேரத்தில் அரசியல் சம்பந்தமான ஆட்களிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரலாம். அதே நேரத்தில் வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 4, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மரகத பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமைதியான அற்புதமான ஒரு நன்னாள். காரணம் வந்து என்ன உழைச்சி என்ன பலன் அப்படின்னு சொல்லி இருந்த நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை இன்றைக்கி அடைவீங்க. நம்ம நேர்மையாக இருக்கிறோம், நியாயமாக இருக்கிறோம், சத்தியமாக இருக்கிறோம். ஆனால் என் நினச்ச மாதிரி வாழ முடியலையே என்ற ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு உங்களுடைய தெய்வீக பலமும் ஆன்மீக பலமும் இன்றைக்கி உங்களை வந்து வழி நடத்தும். உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி உங்களுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்திங்களா அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள். திடீர் வரவு, திடீருடைய நட்பு உங்களுக்கு
பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கற்றுக்கிட்ட தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் படித்த தொழில் துறை எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி தேடி வரும். குடும்பத்துக்கு தேவையானவற்றை நிறைவு செய்வீங்க. ரொம்பவும் குழப்பமாக இருந்தீங்க, ஆனால் எப்போவுமே யோகம் வர வர நிதானமும் தேவை. நின்று நிதானத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா வர யோகத்தை அனுபவிக்க முடியும். பதட்டப்படாதீங்க. காரணம் என்னென்னா, தனுசு ராசி எப்பவுமே பார்த்தீங்களா அம்பும் வில்லும் வச்ச மாதிரி போராட்டத்திலேயே தான் இருப்பாங்க. படபடன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. எப்பவுமே அந்த வேகத்தை நிறுத்தாதீங்க. ஆனால் அதை நல்வழியில் செயல்படுத்தினால் நல்வழியில் வெற்றி பெறலாம். தீய வழியில் செலவு பண்ணால் வரவு வராது, மனக்கலக்கம், சோதனைகள். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய நாள் தான் இன்று. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், நீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு விசித்திரமும் யோகமும் நிறைந்த நன்னாள். என்னென்னா, எப்போ பார்த்தாலும் சிந்தனையிலேயே இருந்துகிட்ருக்கக்கூடிய நீங்கள் நற்சிந்தனையில் இப்போ இருப்பீங்க. காரணம் என்னென்னா, தனிமையில் என்ன பண்ண முடியும், நம்ம தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே பார்த்தீங்களா, நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீங்க. எங்கே போனாலும் தனியாக யோசிக்கிறது, தனியாக செயல்படுத்துறது அப்படிலாம் இல்லாமல் கூட்டு முயற்சிங்கிறது. நான் சொல்கிறது குடும்பத்திலே பார்த்தீங்களா, சகோதர சகோதரி, சகோதரன், தாய் தகப்பன் இவங்களோட கலந்து பேசி சில முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். திருமண தடைகள் இருந்தால் அந்த திருமண தடை நீங்கி திருமணம் நடந்தேறும். அதே நேரத்தில் பார்த்தீங்களா, சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து சொத்து பார்த்துட்டு வரமே தவிர ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற சொத்து இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புன்னா உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுடைய கல்வி விஷயங்கள் ஒரு அற்புதமான சூழலை ஏற்படுத்தும். அதே நேரம் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலிமா சில அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். புதிய நட்புகள் உங்களுக்கு நம்பிக்கையை தரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, விரோதமாக நினச்சிட்டு இருந்தவங்கள நீங்களாகவே கூப்பிட்டு என்ன விரோதம் சொல்லுன்னு சொல்லி கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி நட்பாக்கி கொள்வீங்க என்று. உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் மரகத பச்சை, ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்மன். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இனிமையான ஒரு இன்பகரமான செய்திகள் சேரும். குடும்பம் குதூகலப்படுத்தும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கி புரிஞ்சுப்பீங்க. என்ன காரணம்னா, கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் குரு வீட்டில் சுபத்தன்மை பெற்றுக்கிறனால அந்த குரு பகவானே பார்வைப்படும் போது என்னென்னா, தனப்பெருக்கம் அதிகரிக்கும். நீங்கள் சொன்ன சொல்லு தலைமையில் போயிட்டு கேட்கும். உயர்ந்த உள்ளத்தையும் உயர்ந்த மனிதராகவும் திகழக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்தி காட்டும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதி யாருன்னா கும்பராசிக்கு செவ்வாய் பகவான். கும்பராசிக்கு ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும்போது நீங்கள் படித்த துறை தான் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்க. சகோதர வழியில் உதவி பண்ணுங்க. உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் சேரும். கலைத்துறையினர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, கடன்கள் திரும்ப பெறும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி. மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதம் கலந்த அதிசயம் கலந்த ஒரு நன்னாள். காரணம் என்ன, எப்பவுமே அதிர்ஷ்டன்றது அதிர்ஷ்டத்துக்கு வந்தால் தான் அதிர்ஷ்டம். தேடி போனால் விலகி போகும், விலகி போனால் தேடி வரும். இதுதான் அதிர்ஷ்டங்க. வேண்டான்ட்டு போனாவே உங்கள் பின்னாடியே வந்துடும்.
உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. ஆனால் உழைப்பே இல்லாதவங்க வந்து பல கோடி சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, உங்கள் ராசிக்கு குரு பகவான் ராசியாதிபதி உச்சம் பெற்றிருக்காரு 5ஆம் இடத்துல. பூர்வ ஜென்ம புண்ணியம் வலுத்துருச்சு. மீன ராசிக்கு பொங்கு சனி, மிக பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய வாழ்க்கை உண்டுங்க. குடிசையில் இருந்தவன் கோபுரத்துக்கு உயர்ந்ததுக்கு காரணம் என்ன? உழைப்பு உழைப்பு உழைப்புன்ற இல்லைங்க. அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை நீங்கள் நோக்கி போக வேண்டாம், அது உங்களை நோக்கி வந்தால் தான் அது அதிர்ஷ்டம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கைன்றது வந்து இந்த இடத்துல சொத்து வாங்கணும்னு நம்ம என்ன போராடி இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணணுமா? இல்லையே, அதுவும் அமையும். அதனால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் மிக அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த நாள். கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதுடன் பெரிய புகழ்பெற்ற மனிதனுடைய நட்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 4, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், கரு நீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஐயப்பன். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7387421335. Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai.